என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஏழு ஞான முத்துக்களை உங்களோட பகிர்றேன். நான் ஒவ்வொன்றையும் வாசிக்கும் போது நான் உங்கள்கிட்ட கேட்குற விண்ணப்பம் என்னன்னா, நான் ஏழையும் வாசிக்கும் போது அது எங்க இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு தயவுசெய்து யோசித்து சொல்லுங்க. எதுவும் புஸ்தகத்துல வாசித்தீங்களா, வேதாமத்துல வாசித்தீங்களா, எங்க இருந்து வந்துச்சுன்னு ஆஹ், சொல்லுங்க. அதனால நான் ஏழையும் வாசிப்பதை கேட்குறேன். கொஞ்சம் பேர் அன்மியூட் பண்ணிட்டு சும்மா தைரியமா சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. முதலாவது முத்து, இன்று திருப்தியாக இரு, நாளை எப்படி இருக்கும் என்று யாருக்கு தெரியும். 2, கவலைப்படுவது எதற்கும் உதவாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். கவலைப்படுவது எதற்கும் உதவாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். 3, உங்கள் பிரச்சனைகளால் மற்றவர்களை கீழே இழுக்காதீர்கள். உங்கள் பிரச்சனைகளால் மற்றவர்களை கீழே இழுக்காதீர்கள். அடுத்தது, ஒரு நாள் எல்லாம் நன்றாக முடியும் என்று எனக்கு தெரியும். ஒரு நாள் எல்லாம் நன்றாக முடியும் என்று எனக்கு தெரியும். அடுத்தது, கடினமாக இருந்தாலும் முயற்சியை கைவிடாதே. கடினமாக இருந்தாலும் முயற்சியை கைவிடாதே. அடுத்தது, அழுவது பரவாயில்லை, சிரிப்பதும் பரவாயில்லை. கடைசியில, நீயோ நானோ இறப்பதற்கு காத்திருக்காதே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அடிக்கடி சொல். நீயோ நானோ இறப்பதற்கு காத்திருக்காதே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அடிக்கடி சொல். யாராவது இந்த வார்த்தைகள்லாம் எங்க இருந்து வந்திருக்கோன்னு யோசிக்கீங்களா? யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம். சும்மா தைரியமா சொல்லுங்க. எங்க கோயில்ல நான் கேள்வி கேட்டா ஆட்கள் பேசி தள்ளிடுவாங்க, நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க, கொஞ்சம் பேசுங்க. எல்லாம் பைபிள்ல இருந்து தான் வந்திருக்கணும். அது நல்ல யோசனை தான். ஜெவஸ்டின், வேற யாராவது? இப்படிதான் யோசனை. சரி சரி, நல்ல யோசனை. ஏல் யூனிவர்சிட்டி. யார் வேற யாரோ சொல்ல போனீங்களே, சொல்லுங்க. சூரியர்கள் புத்தகத்துல இருந்து வந்திருக்கலாம். அது அது நல்ல கெஸ் தான் பழனி, நன்றி. ஏல் யூனிவர்சிட்டியில டாக்டர் பெர்னி சீகல் அப்படின்ட்டு கிளினிக்கல் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜெனரல் அண்ட் பீடியாட்ரிக் சர்ஜரி, இப்ப ஓய்வெடுத்துட்டாரு. டாக்டர் பெர்னி சீகல் அவருடைய விசேஷம் என்னன்னா, கேன்சர்ல கஷ்டப்படுற சின்ன பிள்ளைங்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு அவங்களை கவனிக்கிறது அவருடைய திறமை. நான் கொடுத்த இந்த 7 முத்துக்களும் டாக்டர் சீகல் அவர் புஸ்தகத்துல என்ன எழுதுறாருன்னா, சின்ன பிள்ளைங்க, கேன்சர்ல கஷ்டப்படுற பிள்ளைங்க சொன்ன வார்த்தைகள் அப்படின்ட்டு அவர் சொல்லி இருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. இப்ப தெரிஞ்ச உடனே நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த 7 முத்துக்களையும் வாசிக்கிறேன். கூட கொஞ்சம் ஆழமா யோசித்து பாருங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க, எல்லாம் கேன்சர்ல கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்திலையும் இந்த சின்ன பிள்ளைங்க இந்த பெரிய மருத்துவருக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள் இந்த 7 காரியங்கள். இன்று திருப்தியாக இரு, நாளை எப்படி இருக்கும் என்று யாருக்கு தெரியும். கவலைப்படுவது எதற்கும் உதவாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன்.
உங்கள் பிரச்சனைகளால் மற்றவர்களை கீழே இழுக்காதீர்கள். ஒரு நாள் எல்லாம் நன்றாக முடியும் என்று எனக்கு தெரியும். கடினமாக இருந்தாலும் முயற்சியை கைவிடாதே. அழுவது பரவாயில்லை, சிரிப்பதும் பரவாயில்லை. நீயோ நானோ இறப்பதற்கு காத்திருக்க வேண்டாம். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அடிக்கடி சொல்லு. நான் டாக்டர் சீகலுடைய புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது, உங்க எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நான் என்ன காரியங்களை சோ என்னுடைய சோ காரியங்களை எப்படி போய்கிட்டு இருக்குன்னு. அதனால தான் இந்த புஸ்தகத்தை நான் வாசிக்கிட்டு இருந்தேன். அப்போ டாக்டர் சீகலுடைய புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர் இந்த பிள்ளைங்களை பற்றி என்னெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா வாசிக்கிட்டு இருந்தேன். பிறகு இந்த ஒரு கொட்டேஷன் தமிழ்ல முயற்சி பண்ணி மொழிபெயர்த்திருக்கிறேன். அந்த கொட்டேஷன் இப்படி போகுது. டாக்டர் சீகல் என்ன எழுதுறாரு? ஒரு குழந்தையை போல் இருக்கும் திறனை நீங்கள் இழக்கும் போது உங்கள் உயிரையும் ஆரோக்கியத்தையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறீர்கள். ஒரு குழந்தையை போல் இருக்கும் திறனை நீங்கள் இழக்கும் போது உங்கள் உயிரையும் ஆரோக்கியத்தையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறீர்கள். அதை வாசித்த உடனே நான் வேத மாணவன்கிறதுனால உடனே என்னுடைய மனசு மத்தேயு 18வது அதிகாரத்துக்கு போச்சு. அஜந்தா இப்ப அழகா வாசித்தா. நான் மறுபடியும் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். டாக்டர் சீகல் எழுதினாரு. ஆனா அவர் எழுதுறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலே அது மாதிரி ஒரு பெரிய போதனைய இந்த உலகம் கண்ட ஒரே பெரிய போதகர் இயேசுவானவர் கொடுத்திருந்தார். அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். நல்லா பார்த்துக்கிடுங்க. அவங்க என்ன கேட்காங்க? பரலோக ராஜ்யத்துல யாரு முதலாவது ஆளா இருப்பாங்க, யாரு பெரிய ஆளா இருப்பாங்க அப்படின்னு கேட்காங்க. அதான் கேள்வி, மறந்துடக்கூடாது. பரலோக ராஜ்யத்துல எவன் பெரியவனா இருப்பான் அப்படி என்று கேட்டார்கள். அதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு பிள்ளையை தம்மிடத்துல அழைத்து அந்த பிள்ளையை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்க யாரு பெரிய ஆளா இருப்பாங்க பரலோகத்துல நாங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க. ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கல. ஒரு சின்ன பிள்ளைய அவர் பக்கத்துல கொண்டு நிறுத்தி அவங்ககிட்ட சொல்றாரு, இந்த பிள்ளைய மாதிரி நீங்க மனம் திரும்பி அந்த குணாதிசயங்கள் உங்ககிட்ட இல்லாட்டினா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே போக மாட்டீங்க. யார் பெரிய ஆளு யார் சின்ன ஆளுலாம் யோசிக்க தேவையில்லை, உள்ளே போக மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு தமிழ்ல எழுதுக்குது. மூல கிரேக்க பாஷையில ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் நெகட்டிவ். நம்ம அப்ப கிரேக்க பாஷையில இருந்து இது மொழிபெயர்த்தோம்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டீர்கள், மாட்டவே மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன், நான் பொய் சொல்றேன் இல்ல. நீங்க எல்லாரும் கேட்டுக்கிடுங்க. யாரு பெருசு, யாரு பிரபலமான ஆளு, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நீங்க இந்த சின்ன பிள்ளை மாதிரி ஆகாட்டினா அங்க உள்ளே வர முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ரொம்ப
விசித்திரமான பாடம். ஏன்னா 1வது நூற்றாண்டுல உலகம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. உதாரணத்துக்கு, ஒரு பெண்ணுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளை அழகு இல்லைன்னா அந்த பிள்ளைய பெற்றோர்கள் வீசி தூர எறிஞ்சிடலாம். ஒரு பிள்ளை பிறந்துச்சு, அந்த பிள்ளைக்கு எப்படியோ உருவம் சரியில்லை, ஒரு கை இல்லை, இல்லாட்டினா ஒரு கால் இல்லை, இல்லாட்டினா உதடு வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளைய வச்சிருக்கணும்ட்டு கிடையாது, பிள்ளையை தூக்கி தூர போட்டுருவாங்க. சின்ன பிள்ளைங்களும் பெண்களும் சமுதாயத்துக்கு பெரிய பாரம் அப்படின்னு தான் அவங்க எல்லாம் படிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப இயேசுவை சுத்தி 12 ஆட்கள், சீடர்கள் 12 பேர் இருக்கானுங்க. இந்த 12 பேரும் அப்படித்தான் யோசிச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க தேவையில்லை, அவசியம் இல்லை, அதனால்தான் பிள்ளைங்களை இயேசு பக்கத்துல விடல அவங்க. ஆனா இயேசு என்ன செய்யறாரு, நம்மள மாதிரி செய்யல. நான் என்ன செய்வேன் தெரியுமா? நீங்க யாரும் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டினா செய்வோம். நம்ம என்ன செய்வோம், சின்ன பிள்ளைங்களை கூட்டி வச்சு, டேய் நீ பெரிய ஆளான பிறகு இன்னார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆண்டவர் அந்த சில்லப்பிள்ளையை கூப்பிட்டு அப்படி ஒன்றும் சொல்லலை. நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? அந்த பிள்ளைகிட்ட, இங்க பாரு, இந்த ஆள் இருக்கிறார்ல, அவர் பேரு யாக்கோபு, அவர் தலைவர் யாக்கோபு, சபைக்கு முதல் பெரிய தலைவரா இருக்க போறார். இவர்தான் முதல் ஜிசி பிரசிடென்டா இருக்க போறாரு. அதனால நீ அவர் மாதிரி இருக்க படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லாட்டினா ஆண்டவர் அந்த பக்கம் பார்த்து, இந்த அந்த ஆள் பார்த்தியா, அவர் போதகர் யோவான், அவர் தான் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவருக்கு தான் நான் வானத்தை திறந்து பரலோக காட்சிகளை காட்ட போறேன், அவர் தான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை எழுத போறாரு. ஏன்? அவர் தான் நல்ல சுக பழக்கங்களை வச்சிருந்ததுனால அவரு 100 வயசு கிட்ட வாழ போறாரு. அதனால போதகர் யோவான மாதிரி நீங்க ஆகணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அப்படி சொல்லல. இல்லாட்டினா இன்னொரு ஆளை பார்த்து நான் சொல்லியிருக்கலாம், அந்த பெரிய ஆளை பத்தியா ரொம்ப கௌரவமா இருக்காங்க, அவர் ஒரு ஞானி, அவர் பேர் தோமா, அவர் என்னத்தையும் குதிச்சு எழும்பி படக்குன்னு செஞ்சிட மாட்டாரு, என்ன காரியம்னாலும் அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும், அதை கேள்வி கேட்கணும், லேஸ்ல நம்ப கூடாது அப்படின்ட்டு அந்த ஞானி இருக்கிறாரு. நீனும் அதே மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல கண்ட ஆட்களை நம்பி கெட்டு போவோம், கஷ்டப்பட்டுருவோம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். இயேசு அப்படி சொல்லல. இன்னொருக்கா இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன்னா நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கலாம், அந்த அங்க பார்த்தியா அந்த ஒரு அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க பேரு ஆண்ட்ரூ, அந்திரேயா. அந்த அங்கிள் வந்து இந்த கூட்டத்திலேயே ரொம்ப பொறுமையானவங்க, ரொம்ப அன்போடு பேசுறவங்க. சின்ன பசங்கன்னா ரொம்ப விருப்பமா அவங்க கூட இருப்பாங்க. நீ பெரிய ஆள் ஆகும்போது அந்த அங்கிள் மாதிரி நீ ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆண்டவர் அப்படின்னு சொல்லலை. நான் அங்கங்க பார்த்துட்டு சொல்லியிருக்கலாம், ஓ நீ யார் மாதிரி ஆகணும்னு எனக்கு தெரியுமே, இங்க பாரு, இவர்தான் பெரிய பிரசங்கியார், பிரசங்கியார் பேதுரு. சீக்கிரத்துல ஒரு நாள்ல ஒரு பிரசங்கம் பண்ண போறாரு. அந்த ஒரு பிரசங்கம் பண்ண உடனே 3000 பேர்கள் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. அதனால நீ பிரசங்கியார் பேதுரு மாதிரி தான் வரணும், அவரை மாதிரி இரு.
அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். இயேசு அப்படியும் சொல்லல. அவர் என்ன செய்யறாரு, இந்த சின்ன பிள்ளை சமுதாயத்துல பாரம் அப்படின்னு நினைக்கிற அந்த பிள்ளைய இந்த 12 பேருக்கு இடையில வச்சு அவங்ககிட்ட சொல்றாரு, நீங்க எவன் பெரியவன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும்னா இந்த சிறு பிள்ளையை போல நீங்க மனம் திரும்பி அந்த பிள்ளையுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி இல்லாட்டினா நீங்க உள்ள வரவே மாட்டீங்க. உண்மையா சொல்றேன், நீங்க உள்ள வரவே மாட்டீங்க அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த இதை வாசித்த உடனே நான் உட்காந்து, ஆண்டவரே, சின்ன பிள்ளைங்கிட்ட இருந்து நான் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டேன். நான் சின்ன பிள்ளைங்களை பத்தி 7 பாடங்களை படித்தேன். அந்த 7 பாடங்களையும் கடகடான்னு உங்களுக்கு சொல்றேன். என்னை பொறுத்தவரையில ஆண்டவர் அந்த 7 காரியங்களையும் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். முதலாவது, அவர் என்ன சொன்னாரு, மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் முதலாவது காரியம், குழந்தைகளை நான் பார்க்கும்போது அவர்களுடைய தூய்மை. சின்ன பிள்ளைங்க நம்ம சொல்லுவோம்ல, அப்பாவி. அவங்க யாருக்கும் தீமை செய்யணும்ட்டு யோசிக்கிறது கிடையாது, யார் மேல யார் கீழே அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. ரொம்ப தாழ்மையா இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில வெறுப்புன்னு கிடையாது, தூய்மை. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு கார்ட்டூன் பார்த்தேன். அது திருப்பி எடுத்து உங்ககிட்டலாம் காட்டலாம்னு நினைச்சேன், அதை கண்டுபிடிக்க முடியல. அந்த கார்ட்டூன்ல 2 படங்கள். முதலாவது படத்துல 2 பெரிய ஆட்கள் இருக்காங்க, என்னை மாதிரி 2 ஆட்கள், 2 பெரிய ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தர் ஒரு திசையில பார்த்துக்கிட்டு நிக்காரு, அடுத்தவர் அடுத்த திசையில பார்த்துக்கிட்டு நிக்காரு. கீழே என்ன எழுதி இருக்குதுன்னா, இவங்க 20 வருஷத்துக்கு முன்னால சண்டை போட்டாங்க, இன்னும் 20 வருஷத்துக்கு இப்படித்தான் இருக்கணும்ட்டு அவங்க தீர்மானிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்த படத்துல 2 சின்ன பயல்க ஒரு டம்ளர்ல இருந்து 2 பேரும் ஸ்ட்ரா உள்ள போட்டு ஏதோ குடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. உடனே அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்கிறாரு, 10 நிமிஷத்துக்கு முன்னால விளையாட்டு மைதானத்துல இந்த 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு போட்டு தூக்கி போட்டிருக்கானுங்க. 10 நிமிஷம் தான் ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்து சிரிச்சு ஒரு டம்ளர்ல இருந்து 2 பேரும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகளின் தூய்மை. இத ஆண்டவர் மலப்பிரசங்கத்துல அழகா சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை பார்க்க போற ஆட்கள் இருதயத்துல சுத்தம் உள்ளவங்க. இந்த இதை கடைப்பிடிக்கணும், அந்த இதை கடைப்பிடிக்கணும், அங்க போகணும், அதெல்லாம் பேச்சே கிடையாது. அதுதான் அவருடைய சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பிள்ளைய மாதிரி உங்க இருதயம் தூய்மையா இருக்கணும், இல்லாட்டினா நீங்க பிரவேசிக்கவே மாட்டீங்க பரலோகத்துக்குள்ள அப்படின்னு சொன்னார். 2வது காரியம், பிள்ளைங்களை பற்றி நான் என்ன படிச்சிருக்கிறேன்னா, பிள்ளைகளுடைய ஆச்சரியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீங்க உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்கலாம், இல்லாட்டினா பேர பிள்ளைங்க இருக்கலாம். சின்ன பிள்ளைங்க எப்பவும் கேட்கிற கேள்வி ஏன். ஏன் இப்படி நடக்கு, ஏன் அது, ஏன் அது, எல்லாமே ஏன் தான். எல்லாமே விசித்திரம், வினோதமா இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்களுடைய மக சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அவளுக்கு ஒரு 4 வயசு, கொஞ்சம் மிஞ்சி போனா 5 வயசு தான் இருக்கும். ஒரு நாள் நாங்க எங்க கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தோம்.
கார்ல போயிட்டு கோயில் பக்கத்துல ஒரு லைட்ல ஒரு ஆக்சிடென்ட். 2 கார்கள் ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிட்டாங்க. உடனே அங்க ஒரு கூட்டம். உடனே போலீஸ் வந்து எல்லாரையும் அப்படி அடுத்த திசையில அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. உடனே எங்க காரும் அப்படி போற பாதையில பார்த்தோம் அந்த 2 காரும் எந்த கார் மேல இடிச்சிச்சு அப்படின்னு. அந்த கார்களை கொஞ்சம் தாண்டி போன உடனே எங்களுக்கு முன்னால ரோட்ல ஒரு பெரிய லைட் போல் இருந்துச்சு. அதுல உங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அந்த ஒயர்ல பாத்தீங்கன்னா சில சமயம் வரிசையா பறவைகள் உட்கார்ந்துருக்கும். வரிசையா நிறைய பறவைகள். திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, எல்லா பறவைகளும் நூத்துக்கணக்கான பறவைகள், எல்லா பறவைகளும் அப்படி பிஷ்ன்னு பறக்க தொடங்கிச்சு. உடனே இந்த சின்ன பிள்ளை 4 வயசு பிள்ளை என்கிட்ட கேட்கா, அங்க எவ்வளோ பறவைகள் பறக்குதே, அவங்க ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிட மாட்டேங்காங்களே, அங்க 2 பேர் தான் இருந்தாங்க, அவங்க இடிச்சுக்கிட்டாங்களே, ஏன் அப்படின்னு அவ கேட்டா. உடனே நான் நினைச்சேன், ஆண்டவர் இதையும் எனக்கு படிச்சு கொடுக்குறாரா? சின்ன பிள்ளைங்க மாதிரி ஆச்சரியப்படணும். கடைசியா நான் எப்ப வீட்டுக்கு வெளியே போய் உட்காந்து அந்த தோட்டத்துல உட்காந்து ஒரு பூவை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நம்ம பூ பார்த்து ரொம்ப சகஜமாச்சு. அதனால பூவுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது. ஏன்னா நம்ம மற்ற காரியங்களை பத்தி யோசித்து கவலைப்படணும். குழந்தைகள் அப்படி இல்லை. ஒரு காரியத்தை பார்த்துட்டா ஆச்சரியம், ஆண்டவர் படைச்சிருக்காரு, ஆச்சரியப்படுறாங்க. அப்படி இருக்கணும்ட்டு ஆண்டவர் அவருடைய சீடர்கள சொல்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 3வது, குழந்தைகளுடைய நம்பிக்கை. குழந்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா சந்தேகப்படுறது ரொம்ப குறைவு. நான் யோசிக்கும் பொழுது சில சமயம் சொல்லுவாங்க, சந்தேகப்படாம இருந்தா நல்லதில்ல, எப்பவும் சந்தேகப்படணும், ஏன்னா உலகம் எப்படியோ அப்படின்னு தெரியாது. ஆனா நான் வேதாமத்தை வாசிக்கும் பொழுது நான் என்ன பாக்குறேன்னா, ஆண்டவரோடு கூட நடந்துகிட்டு இருந்தவங்க சந்தேகப்படுறது ரொம்ப குறைவு. உதாரணம், நோவான்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆண்டவர் அந்த நோவாட்ட ஒரு பேழையை கேட்டு, நான் மழையை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னாரு. நான்லாம் நோவா மாதிரி இருந்திருந்தேன்னா ஒரு 2 மாசத்துக்கு டொக்கு டொக்கு நந்தியா தட்டிட்டு, மழையா என்ன, இது பெரிய தலைவலியா இருக்கு, நான் கேட்டல அப்படின்னு சொல்லியிருப்பேன். மோசேன்னு ஒருத்தர் இருந்தாரு, ஞாபகம் இருக்கா? மோசேட்ட ஆண்டவர் சொன்னாரு, உன் கையில இருந்த கம்பை நீட்டு. நான் ஒரு கடலுக்கு முன்னால நின்று உன் கையில இருக்க கம்பை நீட்டுன்னு சொன்னா, இந்த கம்பை நீட்டி என்ன நடக்கும்? கதை விடுறீங்களா ஆண்டவரே அப்படின்னு தான் நான் கேட்டிருப்பேன். ஆனா அந்த நம்பிக்கை இருந்ததுனால மோசே கம்பை வச்சு கையை நீட்டினாரு, செங்கடல் பிளந்துச்சு. தாவீதுன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பெரிய கோலியாத்துங்கிற ஆளை எடுத்து போனான். தாவீது பின்னால இருந்த எல்லாரும், அவன் அன்னைமாரு, சவுல் ராஜா எல்லாரும், டேய் உன்னை நொறுக்கி தள்ளிடுவாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஆனா அந்த சின்ன பையனுக்கு நம்பிக்கை, என்ன சிங்கத்துல இருந்தோம் கரடியில இருந்தோம் விடுவித்த தேவன் இந்த ஆல்டர்னும் என்னை விடுவிப்பாரு. அதான் குழந்தை நம்பிக்கைன்னு சொல்றது. என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு நான் கேட்கணும். 4வது, குழந்தைகளின் உற்சாகம். எப்பவும் பிள்ளைங்களுக்கு ஒரே உற்சாகம், செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது. நான் சில சமயங்கள்ல
என்னுடைய கோயில்ல உதவி வேணும்ட்டு வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸ்ல போய் உதவி கேட்பேன். இப்படி இருக்கும். சொல்றேன், நீங்க எல்லாரும் கேட்டுக்கிடுங்க. உங்க எல்லாருக்கும் இந்த பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சின்ன பிள்ளைங்க இருக்கிற அந்த சாபத் ஸ்கூல் போனேன்னா ஜூனியர்ஸ், ஏர்லி டீன், சின்ன சின்ன பையன் பிள்ளைங்க, அவங்க அந்த வகுப்புகளில் போய் எனக்கு உதவி வேணும், யார் எனக்கு உதவி செய்ய போறா அப்படின்னா சுமார் எல்லா கைகளும் மேல போயிடும். ஒருத்தனும் கேட்க மாட்டான் என்ன உதவி, அந்த பேச்சே கிடையாது. பாஸ்டர் உதவி வேணும்னு கேட்டாங்களா எல்லா கையும் மேல போயிடும். அதே கேள்விய நான் வாலிபர்கள் இருக்க வகுப்புக்கு போறேன்னு வச்சுக்கிடுங்க. அந்த வகுப்புல போய் எனக்கு உதவி வேணும் அப்படின்னா ஒரு 4-5 பயலுக மெதுவா கையை தூக்குவாங்க. பிள்ளைங்க எல்லாம் என்னை பார்ப்பாங்க, பாஸ்டர் என்ன கேட்காரு அப்படின்ட்டு. அவ்வளவு உற்சாகம் கிடையாது. நான் அதே கேள்விய பெரிய ஆட்கள் மத்தியில போய் எனக்கு உதவி வேணும்னா ஒருத்தரும் கை தூக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? முதல்ல உனக்கு என்ன உதவி வேணும், நான் எவ்வளவு செய்யணும், எவ்வளவு நேரம் எடுக்கும், என்னைக்கு செய்யணும், இப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வின்னா கேள்விக்கு மேல கேள்வி. குழந்தைகள் உற்சாகத்தோட உடனே செய்யறோம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. பிள்ளைகளை போல மனம் திரும்பி ஆகாவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. 5வது குழந்தை சார்பு. குழந்தை சார்புன்னா எவ்வளவு நம்புறோம், எவ்வளவு உதவி கேட்கிறோம். நம்ம வளர வளர நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை, நானே காரியங்களை கவனிச்சுக்கிடுவேன் அப்படின்னு. ஆனா பிள்ளைங்க ஓடி ஓடி அம்மாட்டையோ அப்பாட்டையோ தாத்தாட்டையோ பாட்டிகிட்ட மாமா யார்ட்டையும் எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு எப்பவும் உதவி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாட்டு உண்டுல்ல, இயேசுவையே சார்ந்திருத்தல் எவ்வளவு ஆனந்தம். பாட்டு என்ன சொல்லுது? ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து விடாம உதவி கேட்டு அவரை நம்பிக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். பிள்ளைங்க அதை எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதை ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைங்கள மாதிரி நீ இல்லாட்டினா பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ வரமாட்ட அப்படின்ட்டு. குழந்தைகளின் மகிழ்ச்சி. பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ற மாதிரி எல்லாமே விளையாட்டு தான். பட்டம் பறக்கணும்னா ஐயோ எவ்வளோ சந்தோஷம், பட்டம் பறக்கணும். மழை பெஞ்சிச்சுன்னா வெளியே ஓடி நனையணும், எவ்வளோ சந்தோஷம். அங்க கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருச்சுன்னா, அதுக்கு மேல சகதியா இருந்துச்சுன்னா அதுல குதிக்கணும், எவ்வளவோ சந்தோஷம். பெரிய ஆட்கள் என்ன தெரியுமா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போகாத 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 அப்படின்னு தான் சொல்லுவோமே ஒழிய பிள்ளைங்களை நீங்க செய்யுங்க அப்படின்னு விடுறது ரொம்ப குறைவு. பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி. நிபுணர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையும் சுமார் 400 தடவை ஒவ்வொரு நாளும் சிரிக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் சுமார் 400 தடவைகள் ஒவ்வொரு நாளும் சிரிக்கிறாங்க. பெரியவங்க தெரியுமா, பெரியவங்கன்னா என்ன மாதிரி ஆட்கள், உங்களை மாதிரி ஆட்கள். பெரியவங்க ஒவ்வொரு நாளும் 10 தடவை கூட சிரிக்கிறது கிடையாது. யோசிச்சு பாருங்க, கடைசியா நீங்க எப்ப மனம் திறந்து சத்தமா சிரிச்சீங்க, சந்தோஷமா இருந்தீங்க? குழந்தைகள் போல மகிழ்ச்சி. ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? அவர் என்னுடைய தேவன், அவர் சமூகத்துல நான் பத்திரமா இருப்பேன். நான் என்ன செஞ்சாலும் என்னுடைய தகப்பன் செய் செய் அப்படின்னு ஆண்டவர் தகுதிகளை தருணங்களை கொடுக்கிறாரு.
அதை செய்யறேன்னா இல்லாட்டினா நான் எல்லாத்தையும் பொத்தி பொத்தி வச்சுட்டு நான் என்னுடைய வாழ்க்கையில கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா அப்படின்ட்டு நானும் நீங்களும் தான் தீர்மானம் எடுக்கணும். இன்னொன்னு, குழந்தைகளின் அன்பு. குழந்தைகளின் அன்பு. பிள்ளைங்க நம்ம நிறைய பேருக்கு தெரியும். எங்க வீட்டுல எங்க மகா அப்படித்தான். நீங்க நிறைய பேரு சொல்லுவீங்க உங்க வீட்லயும் இப்படி இருந்துச்சுன்னு. பிள்ளைங்க பெற்றோர்னாலும் சரி, தாத்தா பாட்டினாலும் சரி, வந்து கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ கிராம்பா கேட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லையா? அன்பு. அவங்க யோசிக்கிறதே கிடையாது. பெரிய ஆட்கள் அப்படி செய்யறது கிடையாது. ஏன்? குழந்தைகளுக்கு வேற ஒன்றும் நோக்கம் உள்ள கிடையாது. பெரிய ஆட்கள்கிட்ட யார்கிட்டயாவது நான் அவங்கள நேசிக்கிறேன்னு சொன்னா முதல்ல அவங்க என்ன யோசிக்கிறது? ஏன் அவன் அப்படி சொல்றான்? அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் யோசிக்கும். சந்தேகத்துக்கு குறைவே கிடையாது. பிள்ளைங்க அப்படி யோசிக்கிறதே கிடையாது. அதான் முதல்ல சொன்னேன், தூய்மையான இருதயம். அந்த இருதயம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதான்னு சொன்னாரு, நீங்க எல்லாரும் என்னுடைய சீடர்கள்னு எப்படி ஆட்கள் பார்ப்பாங்க? நீங்க ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிட்டு இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் நேசித்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டா தூய்மையான இருதயத்தோட அது செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அதே என்னுடைய சீடர்களே, நீங்கள் குழந்தைகளிடம் இருந்து படிக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இது பெரிய பெரிய பாடம் சீடர்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இது எல்லாருக்கும் வேண்டிய பாடம். பிள்ளைங்களை மாதிரி நம்ம ஆகாட்டினா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகவே மாட்டோம், மாட்டவே மாட்டோம். அப்படின்னா நம்ம சில காரியங்களை வித்தியாசமா செய்ய வேண்டியது இருக்கு. சரிதானே? வித்தியாசமா செய்ய வேண்டியது இருக்கு. நான் ரெண்டே ரெண்டு ஆலோசனைகளை அவங்களுக்கு கொடுத்து முடிக்கிறேன். ஒண்ணு, ஜெபம் பண்ணுங்க. 7 காரியங்களை உங்களுக்கு கொடுத்தேன். அந்த 7 காரியங்கள்லயும் எந்த காரியத்துல ஆண்டவரே நான் பிள்ளைங்க மாதிரி இல்லை, எந்த காரியத்துல நான் மாற வேண்டியது இருக்கு அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை மாத்துறதுக்கு, என்னுடைய இருதயத்தை மாத்துறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி பிள்ளைங்க மாதிரி நம்ம ஆகணும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி உன் மனசே மாறிடணும். அது ஆண்டவருக்கு தான் செய்ய முடியும். அதனால நம்ம தினம் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யலாம்? நான் இது ரொம்ப படிச்சிருக்கேன், இது ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, சிறியவரை கவனிங்க. பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது அப்படி உட்கார்ந்துருங்க. விட்டுட்டு ஓடாதீங்க, எனக்கு வேலை இருக்கு, தொந்தரவுப்படுத்தாத அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. வீட்டில் உள்ள பிள்ளைங்கனாலும் சரி, வெளியே உள்ள பிள்ளைங்கனாலும் சரி, அவங்க செய்யறத கவனிச்சு பாருங்க. இயேசுவும் அவர்களுடைய சீடர்களும் நம்ம வீட்டிலையோ நம்முடைய பள்ளிக்கூடத்திலேயோ இருந்தா அந்த பிள்ளை செய்யற என்ன காரியத்தை ஆண்டவர் அவங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுப்பார். அதனால பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது இவன் ஒவ்வொருத்தரும் அவ என்னைய கொடுமைப்படுத்திடுவா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, ஆண்டவரே இந்த பிள்ளைங்கிட்ட இருந்து நான் என்ன படிக்கிறேன்? எல்லா பிள்ளைங்கிட்ட இருந்தும் ஏதாவது நம்ம படிச்சிடலாம். அது படிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சீடர்கள், பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான்? இயேசுவின் பதில், மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல நீங்கள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென்.
ஆமேன். ரொம்ப அருமையான ஒரு செய்தி. சில்ட்ரன்ஸ் அல்டிமேட் சாம்பியன் டாபிக், நம்மளோட டாபிக். அதுக்கேற்ற மாதிரி நல்லது ஒரு செய்தி. குழந்தை குழந்தை